வெல்கம் டு சாய் ஜீவஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரசம் செய்ய தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லா டைம்லேயும் நமக்கு ரசம் டேஸ்ட்டாகவும் வராது. ஒரு டைம் டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு டைம் டேஸ்ட்டாக இருக்காது. இதே அளவில் நான் செஞ்சுருக்கிற மாதிரி அளவு போட்டு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், ரசம் சுவையாகவும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சாய் ஜீவஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் அளவு நான் புளி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஜாரில் 1.5 ஸ்பூன் காஞ்ச மல்லி எடுத்துக்கிறேன், 1.5 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன். இப்போது அதை ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு தோல் நீக்காமல் நான் போட்டிருக்கேன், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அதிலே ஆட் பண்ணி இன்னொரு ஓட்டி நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ அந்த புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். 2 தக்காளி நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போது கடாயை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய் நல்லா பொரிய விட்டுட்டு மசிச்சு வச்சுருந்த அந்த தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது பொடிச்சு வச்சுருந்த அந்த மிளகு ஜீரகத்தை அதில் ஒரு டைம் கிளறி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்சுருந்த புளியை ஊற்றிட்டு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுப்போம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணி பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இப்போது நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம், பச்சை தண்ணி, ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு சுவையான ரசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. சாய் ஜீவஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.